பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் என்பதாக. ஏவுதலும் எழுப்புதலும், ஸ்டிரிங் அப் அண்ட் த ரிவைவர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆவியான தேவன் நம்மை ஏவுகிறவர். இயேசு யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மை இறங்குகிறதையும் கண்டார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று மார்க் 1:12 கூறுகிறது. சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார் என்று நியாயாதிபதிகள் 13:25 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேம் செல்லுவதற்கு கோரேஸ் ராஜாவினால் கட்டளை பிறந்த பின்பு ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் ஏவினார். ஆகையால் அவர்கள் பல மைல் தூர கடினமான பிரயாணத்தையும் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வந்தார்கள். ஆலயத்தையும் கட்டி முடித்தார்கள். அவர்கள் கட்டின 2வது ஆலயம் செருபாபேலின் ஆலயம் என்று பெயர் பெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு சிறு கூட்டமாய் காணப்பட்டாலும் ஆவியானவரால் ஏவப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மன உற்சாகம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறவர்களை வைத்து கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்க முடியாது. சத்துரு ஜனங்களை சோர்வடையும்படி செய்கிறவன். அவன் எலியாவையும் யோனா தீர்க்கதரிசியையும் கூட சோர்வடையும்படிக்கு செய்தவன். அவன் ஜனங்களுக்குள் ஆவியானவரின் ஏவுதல் வந்துவிடக்கூடாது என்பதில் நோக்கமாயிருக்கிறவன், பின்னுக்கு இழுக்கிறவன். ஆவியான தேவன், நீ முன்னேறி செல், இருக்கும் பலத்தோடு செல், நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். ஆவியானவருடைய ஏவுதல் நமக்குள் எழுப்புதலை கொண்டு வரும். உணர்ச்சிகளினால் தோன்றுகிற எழுப்புதல் பிரயோஜனமில்லாதது, அது நெடுநாள் நீடிப்பதில்லை. ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்ட வேளையில் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் என்றும், எவர்களுடைய இருதயம் எழும்பி உற்சாகம் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. தாவீதின் நாட்களிலும் ஜனங்களுடைய இருதயம் உற்சாகம் அடைந்ததால் ஆலய கட்டுமான காரியங்களுக்காக எல்லாவற்றையும் அவன் சவதரித்து வைத்தான். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவருடைய ஏவுதலும் எழுப்புதலும் சபைக்குள் காணப்பட வேண்டும். விசுவாசிகளுடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். அப்போது உலகளாவிய கர்த்தருடைய பணிகள் தடையின்றி நடக்கும். இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அப்போது கர்த்தர் ஜனங்களை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உம்முடைய காரியங்களை செய்வதற்குரிய ஏவுதலை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த ஏவுதல் இவர்கள் வாழ்க்கையில் எழுப்புதலாய் வெளிப்படட்டும். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்கிற பாத்திரங்களாய், விலையேற பெற்றவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் வனையும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருடும். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.